கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யாக்கோபு 5:16. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஜேம்ஸ் 5:16. The prayer of a righteous person is powerful and effective. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் மகன் ஈசாக்கு மனைவிக்காக வேண்டுதல் செய்தார். அவர் மகன் யாக்கோபு இரவு முழுவதும் கர்த்தரிடம் போராடி ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். தாவீது ராஜா அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஜெபித்து ஜெபித்து அனைத்து காரியங்களையும் செய்கிறவராய் காணப்பட்டார். தீர்க்கதரிசி எலியா மழைக்காக கர்த்தரிடம் ஊக்கமாய் ஜெபித்தார். கர்த்தர் வானத்தை அடைத்து போட்டார். 3.5 வருடங்கள் மழை பெய்யவில்லை. அதன் பிறகு மிகவும் கருத்தாய் மீண்டுமாய் ஊக்கமாய் ஜெபித்தார். கர்த்தர் மழையை அனுப்பினார். ஆம், நாம் கருத்தாய் ஊக்கமாய் ஜெபித்தால் பதில் நிச்சயம். அல்லது கிளிப்பிள்ளை போல் சொன்ன வார்த்தைகளையே சொல்லிக்கொண்டு நம்முடைய குடும்பத்திற்காகவே ஜெபித்து கொண்டு நாம் திரிகிறோமா? நாம் வாழும் நாட்டிற்காக ஜெபிப்போம், மாநிலத்திற்காக ஜெபிப்போம். நாம் வாழும் மாவட்டம், நம் கிராமம், நம் தெரு, தாலுகா அனைத்திற்காகவும் அதில் வாழும் மக்களுக்காகவும் அவர்கள் அனைவரும் மீட்பு பெறவும் கர்த்தராகிய இயேசுவை கண்டு கொள்ளவும் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். நம் நாட்டிற்காக திறப்பின் வாயிலில் நிற்க முன் வருவீர்களா? ஊக்கமாய் ஜெபிப்போம். கர்த்தர் பதில் தருவார். ஆமென். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரமபிதாவே, தருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். சினிமா வெறியினால் தாயை கொலை செய்து வாசலில் வீசி எறிந்துவிட்டு டிவி பார்த்து கொண்டிருந்த கொலைகார கொடூர மகனை நினைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மகனை சந்தியும். இது போன்ற நிலைமையில் உள்ள அநேக வாலிப பிள்ளைகளை நீ தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற உடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாலிப பிள்ளைகளை மாற்றியருளும். பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் மரியாதையும் கொடுக்க கிருபை செய்யும். நீ பொறுப்பெடுத்து கொள்ளும். வாலிப பிள்ளைகளை தொட்டருளும். பரிசுத்தமாய் வாழ பெற்றோருக்கு அடங்கி நடக்க உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர். நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.